வணக்கம் மாணவ செல்வங்களே. இன்று 10ஆம் வகுப்பு கணிதம் அளவியல்ல பயிற்சி 7.2ல 10வது சம் பார்க்க போகிறோம். உயரம் 16 சென்டிமீட்டர் உடைய ஒரு கூம்பின் இடைக்கண்ட வடிவில் அமைந்த கொள்கலன் ஒன்றின் மேற்புறம் திறந்த நிலையில் உள்ளது. கீழ்ப்புற ஆரம் 8 சென்டிமீட்டர் மற்றும் மேற்புற ஆரம் 20 சென்டிமீட்டர் கொண்ட கொள்கலனில் முழுமையாக பால் நிரப்பப்படுகிறது. 1 லிட்டர் பாலின் விலை ரூபாய் 40 எனில் நிரப்பப்படும் பாலின் மொத்த விலையை காண்க அப்படின்னு சொல்லி கொடுத்துருக்காங்க. இப்போ உயரம் ஹெச் எவ்வளோ கொடுத்துட்டாங்க? 16 சென்டிமீட்டர் கொடுத்துட்டாங்க. கேபிட்டல் ஆர் எவ்வளோ கொடுத்துட்டாங்க? 20 சென்டிமீட்டர் கொடுத்துட்டாங்க. ஸ்மால் ஆர் எவ்வளோ கொடுத்துருக்காங்க? 8 சென்டிமீட்டர் எல்லாமே கொடுத்துட்டாங்க. கூம்பி இடைக்கண்டம்னாலே நான் என்ன சொன்னேன், இந்த 4 ஃபார்முலா எதுன்னு சொல்லிக்கலாம். ஆனால் இதில் எவ்வளோ கன அளவுன்னு கொடுத்ததுனால நம்ம டேரெக்டாக கும்பின் இடைக்கண்டம் போட்டு கன அளவு ஃபார்முலா மட்டும் எழுதிக்கணும். கன அளவு இன்ட்டு ஆனால் நீங்கள் எப்பயுமே கும்பின் இடைக்கண்டம் கேட்டாலும் 4 ஃபார்முலா எழுதிடுங்க. எழுதிட்டு நம்மளுக்கு எது தேவையோ அதை மட்டும் யூஸ் பண்ணிக்கிங்க. கும்பின் இடைக்கண்டம் கன அளவு 1/3 × πh × capital R square plus small r square plus capital R small r கன அளவுகள். 1/3 × பையோட வேல்யூ 22/7 × h 16. கேபிட்டல் ஆர் எவ்வளோ கொடுத்துருக்காங்க? 20 ஸ்கொயர் ப்ளஸ் 8 ஸ்கொயர் ப்ளஸ் 20 × 8. 1/3 × 22/7 × 16 × 20 பேருக்குனா 400 ப்ளஸ் 8 8 64 20 8 பேருக்குனா 160. இது எல்லாத்தையும் கூட்டினா எவ்வளோ கிடைக்குது? 624. 1/3 × 22/7 × 16 × 624. இப்போ இந்த 3ஆம் பல அடிச்சிருக்காங்க. 1 3 3 2 3 6. ஓகேவா? 2ல் அடங்காது, அதனால 0. 24 எத்தனை வருது? 8 3 24. அப்போ 22 × 16 × 208/7. ஃபஸ்ட்டு இது ரெண்டுத்தையும் பெருக்கியிருக்காங்க 352. அடுத்து 208. இது ரெண்டுத்தையும் பெருக்கியிருக்காங்க 73,216. 7ஆம் வாய்ப்பால் ஒத்துருக்காங்க. அப்போ என்ன கிடைக்குது? 10,459.428. இதை விட்டுருங்க. ஓகேவா? 10,459 நான் கன அளவு கண்டுபிடிச்சா என்ன பண்ணணும்னு சொல்லியிருக்கேன், சென்டிமீட்டர் கியூப் பண்ணும். நம்மளுக்கு லிட்டரில் தாமா கொடுத்துருக்காங்க. அதனால 1000 சென்டிமீட்டர் கியூப்ஸ் ஈக்குவல் டு 1 லிட்டர். நம்ம கண்டுபிடிச்ச ஆன்சர் என்னது? 10,459 சென்டிமீட்டர் கியூப். இப்போ 1ஐயும் இதையும் பெருக்கி எதால் வகுக்க போகிறோம்? 1000ஆல். 1ஆல் பெருக்குன்னா அதே தானே கிடைக்கும், பை 1000. எத்தனை 0 இருக்குது? தசமா என்ன மாற்றி எழுதுங்க? 3 ஸ்தானம் தள்ளி புள்ளிக்கணும். அப்போ 10.459 லிட்டர். ஏன்னா நம்ம 1 லிட்டர் பாலின் விலைன்னு தான் கொடுத்துருக்காங்க, சென்டிமீட்டர் கியூப்ல கொடுக்கல. அதனால நம்ம லிட்டராக மாற்றிருக்கோம். இது நல்லா ஞாபகம் வச்சுங்க. ஃபார்முலாவை 1000 சென்டிமீட்டர் கியூப்ஸ் ஈக்குவல் டு 1 லிட்டர். நம்ம கண்டுபிடிச்ச ஆன்சர். இதை 1ஆல் பெருக்கி 1000ஆல் வகுக்கிறோம். 3 0 இருக்கிறதுனால 3 ஸ்தானம் தள்ளி புள்ளி வைக்கிறோம். அப்போ 10.459 லிட்டர். கணக்கில் என்ன கொடுத்துருக்காங்க? 1 லிட்டர் பாலின் விலை எவ்வளோ கொடுத்துருக்காங்க? ரூபாய் 40. நம்ம என்ன கண்டுபிடிச்சோம்? 10.459 லிட்டர் பாலின் விலை. இப்போ என்ன பண்ணோம்? 10.459 எதால் பெருக்கிடணும்? 40ஆல் பெருக்கணும். அப்போ ஆன்சர் என்ன கிடைக்குது? 418.360 ரூபாய். இந்த 0 ஏன்னா இங்கே 3 ஸ்தானம் தள்ளி புள்ளி இருக்க வச்சுருக்காங்க, அதனால் 3 ஸ்தானம் தள்ளி புள்ளி வச்சாச்சு. அப்போ 418 ரூபா 36 பைசா. ஓகேவாம்மா? இந்த கணக்கு கரெக்டாக போட்டுட்டிங்கன்னா 5 மார்க் கன்ஃபார்மாக கிடைக்கும். தேங்க்யூ ஸ்டூடெண்ட்ஸ்.